ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ அதில் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிகன்ஸ் பார்க்கலாம். ஸோ அண்ட் இது ரிலேட்டடாக கொஷின்ஸையும் நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லிகன்னா என்ன அப்படின்னா பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை வந்துட்டு மெட்டலுக்கு வந்து டொனேட் பண்ணும். சரிங்களா? அதான் இங்கே கொடுத்துருக்கேன். டேர்ம் யூஸ்டு ஃபார் ஸ்பீஷீஸ் தட் டொனேட்ஸ் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டு மெட்டல் அயான். ஸோ இதுக்கும் கோவேலண்ட் பாண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, கோவேலண்ட் பாண்டில் மியூச்சுவல் ஷேரிங் இருக்கும். அதாவது ஆட்டம் ஏ வந்து எலக்ட்ரானை கொடுக்கும், ஆட்டம் பியும் ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும். ஸோ அவங்களுக்கு நடுவில் ஃபார்ம் ஆகுறது தான் வந்து கோவேலண்ட் பாண்டு. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னா, லிகன்ஸே வந்து என்ன பண்ணுவோம்னா, லிகன்ஸ் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். MH2O6 ஓகே, இந்த மாதிரி ஒரு நெட் சார்ஜ் வந்து +2. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு அப்படின்னா, எம்க்கு வந்துட்டு யாரெல்லாம் வந்து டொனேட் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 6 லிகண்டும் சேம் தான். இந்த 6 லிகண்ட்ல இந்த ஒவ்வொரு வாட்டர் மாலிகுலும் எப்படி வந்து இந்த மெட்டலுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் டொனேட் பண்ணும் அப்படின்னா, இந்த ஆக்சிஜன் வழியா அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து டொனேட் பண்ணும். சரிங்களா? ஸோ இங்க ஃபார்ம் ஆகுற பாண்ட் வந்து கோவேலண்ட் கோஆர்டினேட் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? ஏன்னா 2 எலக்ட்ரான்ஸுமே வந்து இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் த லிகண்ட். ஓகே, ஸ்பெசிஃபிக் ஆட்டம் ஆஃப் த லிகண்ட். சரிங்களா? அதான் இதுக்கு மீனிங். லிகன்ஸை 2 டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து மோனோடென்டேட் லிகன், இன்னொன்று வந்து பாலிடென்டேட் லிகன். ஸோ மோனோடென்டேட் லிகன் அப்படின்னா சிங்கிள் டோனார் ஆட்டம் வந்து இருக்கிறது. பாலிடென்டேட் லிகன் அப்படின்னா மல்டிபிள் டோனார் ஆட்டம்ஸ் வந்துட்டு அதில் இருக்கும். அதாவது அந்த லிகன்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனும் இருக்கு, நைட்ரஜனும் இருக்கு அப்படின்னா ரெண்டுமே என்ன பண்ணும், மெட்டலுக்கு வந்து எலக்ட்ரான்ஸை வந்து டொனேட் பண்ணும். ஸோ மல்டிபிள் டோனார் ஆட்டம்ஸ். ஸோ அதை வந்து பாலிடென்டேட் கீழே நம்ம கொண்டு வந்துடுறோம். சரிங்களா? இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மோனோடென்டேட் லிகன்ஸ்க்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். F- அப்படின்னு சொல்லி நான் இங்கே போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ இது என்ன அப்படின்னா ஃப்ளூரிடோ, அதாவது ஃப்ளூரைட் அயான், அயோடைட் அயான், குளோரைட் அயான், புரோமைட் அயான். ஸோ பட் இங்கே வந்து நம்ம இங்கே வந்து ஃப்ளூரிடோ அப்படின்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா? இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன டிஸ்கஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கேன்னா, நேம்ஸ் எப்படி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்க்கு நேம், ஐயூபேக் நேம் நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறத வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த ஃப்ளூரிடோ, அயோடிடோ, ஸோ இந்த மாதிரியான நீங்கள் வந்து நேம்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இங்கேயே வந்து நான் நேம்ஸும் கொடுத்துருக்கேன். ஃப்ளூரிடோ, அயோடிடோ, குளோரிடோ. ஸோ இந்த நார்மன் கிளேச்சர் தான் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? கரண்ட் நார்மன் கிளேச்சரோட மேட்ச் ஆகிற ஒன்று. அதே மாதிரி SO4 - சல்ஃபேட்டோ, சரிங்களா, நைட்ரேட்டோ, ஹைட்ரிடோ. ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மோனோடென்டேட் லிகண்டா வந்து நமக்கு இங்கே ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இங்க வந்து சிங்கிள் ஆட்டம் இருக்கிறதுனால வந்து ஃப்ளூரின், குளோரின், அயோடின், புரோமின் இவங்க எல்லாம் தனித்தனியா அவங்கதான் இருப்பாங்க. பட் இந்த மாதிரி பாலிஅட்டாமிக் அயானா இருந்துச்சு அப்படின்னா யார் டொனேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த இடத்துல யார் டொனேட் பண்ணுவாங்கன்னா ஆக்சிஜன். சரிங்களா? இங்கே வந்து ஆக்சிஜன், இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் தான் இருக்கு. ஸோ ஹைட்ரிடோ, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும் ஹைட்ரஜன் ஆட்டம்ல. கரெக்டுங்களா? ஹைட்ரஜன் ஆட்டம்ல ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும், 1s1. பட் இங்கே வந்து ஹைட்ரைடு அயான் இது. சரிங்களா? ஹைட்ரைடு அயோன்னா 2 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அதனால 2 எலக்ட்ரான் இருக்கிறது, ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்கிறனால தான் இங்கே நெகட்டிவ் சைன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஆம்பிடென்டேட் லிகன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஆம்பிடென்டேட் லிகன்னா மோனோடென்டேட் லிகண்டோட ஒரு இதுதான் பார்ட் தான் வந்து ஆம்பிடென்டேட் லிகன். ஆம்பிடென்டேட் லிகன்னா வந்துட்டு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது ஒரு லிகன்ல 2 ஆட்டம், 2 வேற வேற ஆட்டம் வந்து மெட்டலுக்கு வந்து எலக்ட்ரான்ஸை கொடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கும். அதனாலதான் அது வந்து ஆம்பிடென்டேட் லிகன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பட் வந்து ரெண்டுமே ஃபார்ம் பண்ண முடியாதுன்னா ரெண்டும் ஃபார்ம் பண்ணாது. அட் அ டைம் ஒரே ஒரு ஆட்டம் மட்டும்தான் மெட்டலோட வந்து கோஆர்டினேஷன் ஃபார்ம் பண்ணும். பட் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதனாலதான் நம்ம ஆம்பிடென்டேட் லிகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். The monodentate ligand which will have 2 or more donor atoms can coordinate with metal ion. These ligands are called ambidentate ligands. Examples நான் கொடுத்திருக்கேன். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா S வழியாவும் கோஆர்டினேட் பண்ணலாம், N வழியாவும் கோஆர்டினேட் பண்ணலாம். இந்த தயோசைனைடு அயானோட எடுத்துக்கிட்டீங்கன்னா, எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா,
அடுத்து பாருங்க NO2 மைனஸ். ஸோ இதில் N வழியாகவும் கோஆர்டினேட் பண்ணலாம், ஆக்சிஜன் வழியாகவும் கோஆர்டினேட் பண்ணலாம். ஸோ நைட்ரிட்டோ. இங்கே வந்து சைனைட். ஸோ இது வந்து கார்பன் வழியாகவும் கோஆர்டினேட் பண்ணலாம் மெட்டலோட, நைட்ரஜன் வழியாகவும் கோஆர்டினேட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இங்கே அதை இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்களேன், இதெல்லாம் வந்து டோனார் ஆட்டம்ஸ். ஸோ மெட்டலோட வந்து 2 பாசிபிலிட்டிஸுமே இருக்கு. நேம் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இப்போ தயோசைனேட்னு இருக்கிறது ஐசோ தயோசைனேட்னு சொல்லிட்டு மாறும். சரிங்களா? அந்த மாதிரி நேம்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். இல்லை ஆட்டம்ஸ், நம்ம என்ன ஆட்டம் வந்து அட்டாச் ஆயிருக்கோ அந்த ஆட்டம் மென்ஷன் பண்ணி நம்ம நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸாக வரும். நம்ம நேம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அங்கே கிளியராக வந்து நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் இது ரிலேட்டடாக தான் கேட்குறாங்க. இதை தாண்டி பெருசாக போகிறது கிடையாது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆம்பிடென்டட் லிகெண்ட் என்னென்னலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்து நான் என்ன சொல்ல போறேன்னா, பைடென்டேட் லிகெண்ட்ஸ். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. பைடென்டேட், ட்ரைடென்டேட், டெட்ராடென்டேட், பென்டா, அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம ஹெக்ஸாடென்டேட் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுதான் வந்து இப்படிதான் இந்த ஃபார்மேட்ல தான் போக போகிறோம். நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கல. ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா அதோட நேம் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு, அதோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது என்ன கொடுத்துருக்கேன், ரொம்ப வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். என்ன கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை யோசிச்சு தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதை அப்படியே மெமரைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஆக்சலேட்டோ அப்படின்னா ஆக்சாலிக் ஆசிட். நீங்க உங்களுக்கு தெரியும் ஆக்சாலிக் ஆசிட்ன்றது வந்து COOH பாண்ட் COOH, இது ஆக்சாலிக் ஆசிட். இதுல வந்து ஹைட்ரஜன் போயிடுச்சு அப்படின்னா COO மைனஸ் அதான் ஆக்சலேட். இந்த ஷார்ட்டா எழுதுனா 2 கார்பன் இருக்கு பாருங்க, C2, 4 ஆக்சிஜன் இருக்கு, O4, எத்தனை நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, 2 நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம பவர்ல 2 போட்டுப்போம். இது ஆக்சலேட்டோ. அடுத்து கிளைசினேட்டோ அப்படின்றது வந்து கிளைசின் தான். கிளைசின் வந்து அமினோ ஆசிட். சரிங்களா? ஸோ NH2 CH2 COOH. ஸோ இதான் கிளைசின். ஸோ இதுல வந்து இந்த H போயிடுச்சு அப்படின்னா COO மைனஸ், ஸோ கிளைசினேட்டோ. சரிங்களா? அண்ட் இது அடுத்து பாருங்க 1,2 டைஅமினோ ஈத்தேன், இல்லைன்னா எத்திலின் டைஅமின் சொல்லலாம். இதை வந்து இதுதான் எத்திலீன். சரிங்களா? இது ரெண்டுமே அமீன். ஸோ அதனால தான் டை அமீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அசிட்டைல் அசிட்டனேட்டோ. ஸோ அசிட்டைல் அசிட்டனேட்டோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இதுதான். 2 சைடுமே அசிட்டைல் குரூப் இருக்கும். சரிங்களா? நடுவில் ஒரு CH2 மெத்திலின் குரூப் இருக்கும். இது வந்து எப்படி மாறுது பாருங்களேன். அதாவது எப்படி டொனேட் பண்ற சுச்சுவேஷனுக்கு போகுது அப்படின்னா ஒரு ஈக்குவலிபிரியம் ஃபார்ம் ஆகுது. என்ன அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, இந்த டபுள் பாண்ட், அதாவது இங்க வந்து டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிட்டு இங்க வந்து O- ஃபார்ம் ஆகும். ஆக்சுவலா என்ன இது டாட்டோமெரிசம் அப்படின்னா கீட்டோயினால் டாட்டோமெரிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? இங்க வந்து OH இருந்துச்சு அப்படின்னா இது வந்து கீட்டோ ஃபார்ம், இது வந்து ஈனால் ஃபார்ம். சரிங்களா? இது வந்து டாட்டோமெரிசம் தான் போயிருக்கு. உங்களுக்கு இது தெரியலனாலும் பரவாயில்ல, விட்டுடுங்க. ஸோ எந்த ஃபார்மேட்ல, அதாவது O- ஆக்சைடு அயானாவும் டொனேட் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா நான் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படியும் வந்து மெட்டலுக்கு வந்து டொனேட் ஆகும். சரிங்களா? ஓகே. ட்ரைடென்டேட் லிகண்ட் பார்க்கலாம். ட்ரைடென்டேட்ல 3 டோனார்ஸ் இருக்காங்க பாருங்க. யாரெல்லாம் அந்த டோனார்ஸ்? இங்க இருக்க நைட்ரஜன் அண்ட் இங்க இருக்க நைட்ரஜன். ஸோ இவங்க எல்லாருமே வந்து டோனார்ஸ். கரெக்டுங்களா? ஸோ இது வந்து ஷார்ட்டா வந்து டைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். டை எத்திலீன் ட்ரைஅமின் நேம். அடுத்து டெட்ராடென்டேட் லிகண்ட் அப்படின்னா அதே தான், நான் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் எடுத்திருக்கேன். சரிங்களா? இங்க வந்து இங்க வந்து 3 காட்டணும் இல்லையா, 3 டோனார் ஆட்டம்ஸ் காட்டணும். ஸோ அதனால 3 அமீன் இருக்க மாதிரி எடுத்துட்டேன். இங்க வந்து 4 இருக்கிற மாதிரி நான் காட்டணும், அதனால 4 இருக்கிற மாதிரி நான் எடுத்துட்டேன். சரிங்களா? அடுத்து பென்டாடென்டேட் லிகண்ட். அது எத்தனை இருக்குன்னு பாருங்க. இங்க ஒன்று இருக்கு, 2, 3, 4, 5. சரிங்களா? ஸோ 5 டோனார் ஆட்டம்ஸ் இதுல இருக்கு. நீங்க கேட்கலாம் இந்த நைட்ரஜன், ஏன்னா ரொம்ப நம்ம டீப்பா போயிட்டு நம்ம நைட்ரஜன் மேல இருக்க லோன் பேர் எப்படி, அதுக்கு வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட்டு அந்த லோன் பேரை காட்டி நம்ம அப்படி இன்னும் இதுல வந்து ரொம்ப திங்க் பண்ணி படிக்கணும்னு அவசியம் கிடையாது. என்ன எப்படி ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இதுல ஆக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க, அது மட்டும் போதும். இங்க எத்தனை இருக்கு? 5 டோனார் ஆட்டம்ஸ் இருக்கு. ஸோ அப்போ வந்து இது பென்டாடென்டேட் லிகண்ட். சரிங்களா? ஸோ இதெல்லாம் கேட்பாங்களா
கேட்டா என்ன பண்றது அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதுனா இதுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஹெக்ஸாடென்டேட் லிகண்ட்ஸ். ஸோ ஹெக்ஸாடென்டேட் லிகண்ட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, இங்க 2 டோனார் ஆட்டம் வந்து நைட்ரஜன். மிச்சம் 4 டோனார் ஆட்டம்ஸ் வந்துட்டு ஆக்ஸிஜன். சரிங்களா? இதான் வந்து எத்திலீன் டையமின் டெட்ரா அசிட்டிக் ஆசிட். சரிங்களா? சப்போஸ் இங்க ஹெச் இருந்துச்சு அப்படின்னா அசிட்டிக் ஆசிட், இல்லைன்னா அந்த ஹெச் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அசிட்டேட். பாருங்க இந்த 4 இடத்துலயுமே ஹெச் இருந்திருக்கும். அந்த ஹெச் ரிமூவ் ஆயிருக்கும். அதனாலதான் இது பேரு எத்திலீன் டையமின் டெட்ரா அசிட்டேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஓகே. என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்துட்டு நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இதுல. மோர் டொனேட்டிங் ஆட்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பா அந்த டைப் ஆஃப் லிகண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸை நல்லா ஸ்டேபிள் பண்ணும். ஸோ காம்ப்ளெக்ஸை ஸ்டெபிளைஸ் பண்றதுக்கு மோர் டோனார் ஆட்டம்ஸ் தேவை. ஹோமோலெப்டிக்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஹோமோலெப்டிக்னா ஹெட்ரோலெப்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம். ஹோமோலெப்டிக் அப்படின்னா மெட்டல் இஸ் பாண்டட் வித் ஒன் டைப் ஆஃப் லிகன்ஸ். நான் இங்க காமிச்சிருந்தேன், இங்க சொல்லியிருந்தேன் இல்லையா, மெட்டல் வந்து 6 வாட்டர் மாலிகுலோட கோஆர்டினேட் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே சேம் தான், கரெக்டுங்களா? இங்க என்ன டைப் ஆஃப் லிகண்ட் இருக்கு? வாட்டருங்கிற ஒரு டைப் ஆஃப் லிகண்ட் தான் இங்க இருக்கு. வேற ஏதாவது இருக்கா லிகண்ட் இருக்கா? இல்ல. ஸோ இப்படி இருக்கும்போது இது எதுல வரும் அப்படின்னா ஹோமோலெப்டிக்ல வரும். ஹெட்டிரோலெப்டிக்ல எப்படி வரும் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், H2O4Cl2 இப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ இது வந்து எதுல வரும் அப்படின்னா ஹெட்ரோலெப்டிக்ல வரும். ஏன் அப்படின்னா இங்க வாட்டர் இருக்கு, குளோரின் இருக்கு. ஸோ 2 டைப் ஆஃப் லிகன்ஸ் இருக்கிறதுனால இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹெட்ரோலிப்டிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நம்ம நேம் பண்ணுவோம். சரிங்களா? உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வரிசையா கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் வந்து வேகா இருக்கலாம், பட் நீங்க கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது நீங்க வந்து நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. இந்த நோட்ஸ் வந்து எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு அப்படின்ட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எத்திலீன் டையமின் டெட்ரா அசிட்டேட் அயான் இஸ் அ ஆர் an என்ன டைப் ஆஃப் லிகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. EDTA ஷார்ட்டா நம்ம வந்து எப்படி சொல்லலாம்? EDTA சொல்லலாமா? எத்திலீன் டையமின் டெட்ரா அசிட்டேட். ஸோ EDTA வந்து ஹெக்ஸாடென்டேட் லிகண்ட். ஸோ எப்படி இருக்கும் அதோட ஸ்ட்ரக்சர்? இப்படிதான் இருக்கும். CH2 CH2 கரெக்டுங்களா? N இங்க என்ன பார்த்தோம்? அசிட்டேட் பார்த்தோம் இல்லையா? எத்திலீன் டையமின், இங்க பாத்தீங்கன்னா COO மைனஸ் COO மைனஸ், கரெக்டுங்களா? ஸோ எத்திலீன் டையமின் டெட்ரா அசிட்டிக் ஆசிட். இதுல பாருங்க, வேலன்சி சாட்டிஸ்ஃபை பண்றது முக்கியம். கார்பனுக்கு வந்துட்டு 4 வேலன்சி இருக்கணும், 2 ஹைட்ரஜன், இங்க வந்து 2 பாண்ட் இருக்கு. அடுத்து நைட்ரஜன் பாத்தீங்கன்னா 3 வேலன்சி சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதே மாதிரி இங்க வந்து ஆசிடா இருந்திருக்கும், ஹெச் ரிமூவ் பண்ணி நான் இங்க எழுதியிருக்கேன். ஸோ ஹெக்ஸாடென்டேட் எதெல்லாம் வந்து இங்க வந்து டொனேட் பண்ணும்? ஸோ இங்க இருக்க ஆக்சிஜன் கேட்டா ஹைலைட் பண்ணதெல்லாம், இங்க ஆக்சிஜன், நைட்ரஜன், இங்க இந்த நைட்ரஜன். ஸோ இது எல்லாமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டொனேட் பண்ணும் மெட்டலோட. ஸோ டொனேட் பண்ணுச்சு அப்படின்னா என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா கீலேட்டா. இது வந்து எந்த டைப் ஆஃப் லிகண்ட ஆக்ட் பண்ணும்னா கீலேட் டைப் ஆஃப் லிகண்ட். சரிங்களா? கீலேட் டைப் ஆஃப் லிகண்ட்னா ஸோ இவங்க வந்து எப்படின்னா இப்படியே ஸ்ட்ரெயிட்டா இருக்க போறது கிடையாது. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெட்டலை வந்து ஒரு அரெஸ்ட் பண்ற மாதிரி சுத்தி வந்து ஒரு ப்ரொடெக்டிவா இருந்து மெட்டலை வந்து அரெஸ்ட் பண்ற மாதிரி, கேட்ச் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி ஃபார்ம் ஆகிற வந்து காம்ப்ளெக்ஸ் எல்லாமே வந்து ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ். எப்பெல்லாம் வந்து கீலேஷன் நடக்குதோ மெட்டலோட, ஸோ அப்பெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டேபிளா இருக்கும். ஸோ டைரக்டா இது வந்து நீங்க வந்து இந்த நோட்ஸை படிச்சிருந்தாலே போதும், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். எத்திலீன் டையமின் டெட்ரா அசிட்டேட் என்ன டைப் ஆஃப் லிகண்ட்? ஹெக்ஸாடென்டேட் லிகண்ட். சரிங்களா? டென்டிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு, ஒரு டேர்ம் இருக்கு. என்ன சொல்லும் அப்படின்னா டொனேஷன், எவ்வளோ டோனார் ஆட்டம்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் டோனார் ஆட்டம்ஸ் சொல்றது தான் வந்துட்டு டென்டிசிட்டி. சரிங்களா? அதனால டென்டேட் அப்படிங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்றோம். அடுத்து பாருங்க, which of the following is not an ambidentate ligand? அதாவது இதுல எது வந்து ஆம்பிடென்டேட் லிகண்ட் இல்லை அப்படின்றத வந்து நம்ம சொல்லணும். உங்களுக்கு நான் வந்து லிஸ்ட் கொடுத்துருக்கேன் ஆம்பிடென்டேட் லிகண்டுக்கு.
இருக்கு பாருங்க. ஸோ ஆம்பிடென்டேட் லிகண்டுக்கு லிஸ்ட் குடுத்துருக்கேன். தயோசயனேட், அப்புறம் நைட்ரோ, அதுக்கப்புறம் சயனேட். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன இல்ல, ஆக்ஸலேட்டும் கிடையாது. ஆக்ஸலேட்டும் எதுல வருவாங்க அப்படின்னா, பைடென்டேட்ல வருவாங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ அப்ப எது வந்து இதுல வந்து ஆம்பிடென்டேட் லிகண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப ஆக்ஸலேட்டு தான் வந்து கரெக்ட்டான ஆன்சர். இது எல்லாமே வந்து எதுல வரும் அப்படின்னா, ஆம்பிடென்டேட் லிகண்ட்ல வரும். என்னென்ன ஆட்டமு? இங்க வந்து யாரெல்லாம் டொனேட் பண்ணுவா? எஸ் ஆர் என். இங்க என் ஆர் ஓ. இங்க பார்த்தீங்க அப்படின்னா சி ஆர் என். சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். கிவன் பிலோ ஆர் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கோபால்ட் ஹெக்ஸாமீன் காம்ப்ளெக்ஸ் குடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு அதுல 2 அமினோ குரூப்ஸ் எடுத்துட்டு குளோரைடு குரூப்ஸ வந்துட்டு குளோரைட வந்து அ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இஸ் a ஹெட்ரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். ஹோமோலெப்டிக்ல இப்பதான் நம்ம பார்த்தோம். ஹோமோலெப்டிக்னா ஒரே டைப் ஆஃப் லிகண்ட். ஒன் டைப் ஆஃப் லிகண்ட். கரெக்ட்டுங்களா? ஹெட்ரோலெப்டிக் அப்படின்னா வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிகண்ட். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்ப இப்படி இருக்கும்போது, இவங்க எக்ஸாம்பிள் குடுத்திருக்கிறது மேட்ச் ஆகுதா? இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இவங்க குடுத்துருக்க எக்ஸாம்பிளோட மேட்ச் ஆகுது பாருங்க. இது ஹோமோலெப்டிக்ன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட்டு. இது ஹெட்ரோலெப்டிக்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கரெக்ட்டு. ஸ்டேட்மெண்ட் 2 பார்க்கலாம். ஹாஸ் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் லிகன்ஸ். பட் இது வந்து ஹாஸ் மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் லிகன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1ம் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2வும் கரெக்ட். சரிங்களா? ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர் இதுக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, கீலேஷன் எங்கெல்லாம் ஃபார்ம் ஆக முடியுதோ, அதாவது ரிங் டைப்ல ரிங் மாதிரி ஃபார்ம் ஆக முடியறது எல்லாமே, ரிங் ஃபார்ம் பண்ற அந்த லிகண்ட் எல்லாமே வந்து ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸை வந்துட்டு கொடுக்கும். கரெக்டா? ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, இஎன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, எத்திலீன் டையமின். ஸோ எத்திலீன் டையமின்றது நம்ம எப்படி எழுதுவோம்? சரிங்களா? 2 சி, அதாவது CH2 CH2. இந்த இந்த இது வந்து சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா, இது தான் நம்ம என்னன்னு சொல்றோம், எத்திலின். சரிங்களா? ஸோ இது வந்து NH2, இங்க NH2. ஸோ டை அமீன். இதுல யாரெல்லாம் டொனேட் பண்ணுவா அப்படின்னா, இவங்க இந்த எண்ணெய், இந்த எண்ணெய். சரிங்களா? ஸோ அப்ப எத்திலின் டையமின் அப்படிங்கிறது என்ன டைப் ஆஃப் டென்டிசிட்டி கேட்டாங்கன்னா என்ன சொல்வீங்க? 2. சரிங்களா? அப்ப இது எதுல வருவாங்க? பைடென்டேட் லிகண்ட்ல வருவாங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டா லீனியரா இருக்க மாட்டாங்க, இப்படி இருப்பாங்க. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா மெட்டலோட இப்படி தானே ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு பாருங்க, ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த காம்ப்ளெக்ஸா எப்படி இருக்கும்னா ஸ்டேபிளா இருக்கும். வேற மிச்ச காம்ப்ளெக்ஸஸ்லாம் பாருங்களேன், அதுலலாம் வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் பாருங்க, இதுல பாருங்க, இதுல பாருங்க, வேற எதுலயுமே வந்து ரிங் ஃபார்ம் பண்ற அளவுக்கான லிகன்ஸ் இல்லை. அமோனியா வந்துட்டு ஃபார்ம் பண்ணாது இல்லையா? இது வந்து என்ன இதுல வரும் அப்படின்னா, நம்ம ஹோமோலெப்டிக் கான்செப்ட்ல வந்துடும். நீங்க காம்ப்ளெக்ஸ்குள்ள இருக்கிறது தான் பார்க்கணும். இது வந்து ஹெட்ரோலெப்டிக் தான், எல்லாமே வந்து மோனோடென்டேட் லிகண்ட் தான். இதுவும் பாருங்க வந்து ஹெட்ரோலெப்டிக் மோனோடென்டேட் லிகண்ட்ல வரும். சரிங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் தான் வந்து ஸ்டேபிள். கீலேஷன் ஃபார்ம் பண்ண முடிகிற ஒரு காம்ப்ளெக்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட் ஸ்டேபிளா இருப்பாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். எத்திலின் டையமின் டெட்ரா அசிட்டேட் EDTA அயானஸ் tridentate ligand with 3 N donor atoms, hexadentate ligand with 4 O and 2 N donor atoms, unidentate ligand, bidentate ligand with 2 N donor atoms. So bidentate ligand with 2 N donor atoms யாரு? எத்திலின் டையமின். பட் நம்ம இங்க கொடுத்துருக்காங்க, நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது EDTA கொடுத்துருக்காங்க. ஸோ EDTA வந்து ஹெக்ஸாடென்டேட் லிகண்ட். பாருங்க, இந்த EDTA பத்தி தெரிஞ்சிருந்தா நீங்க 2 கொஸ்டின் நீங்க வந்து சால்வ் பண்ணலாம். சரிங்களா? அது ஹெக்ஸாடென்டேட் லிகண்ட், அதாவது 6 டோனார் ஆட்டம் இருக்கும். அதுல 4 ஆக்சிஜன், அதாவது ஆசிட் பார்ட்ல வர ஆக்சிஜனா இருக்கும். 2 வந்து நைட்ரஜன், அந்த அமீன் பார்ட், சென்ட்ரல்ல வர அமீன் பார்ட்ல இருக்க நைட்ரஜனா இருக்கும். சரிங்களா? ஸோ ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம். EDTA ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். கரெக்டுங்களா? 4
ஆக்சிஜன் ஆட்டம், கார்னர்ல 2 நைட்ரஜன். ஸோ இந்த 2 நைட்ரஜன் என்ன பண்ணும், மெட்டலோட டொனேட் பண்ணும். ஸோ மொத்தமா சேர்த்தா இதுல 4, இதுல 2, மொத்தம் 6. அதனால இது ஹெக்ஸாடென்டேட் லிகண்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The sum of coordination number and oxidation number of the metal M in the complex. So இந்த காம்ப்ளெக்ஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருக்காங்க where En is ethylene diamine. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணலாம். இங்க மெட்டல் கொடுத்திருக்காங்க, எத்திலின் டையமின் ட்வைஸ் கொடுத்திருக்காங்க, ஆக்சலேட்டோ கொடுத்திருக்காங்க. ஓகே, இது எல்லாத்துக்குமான இப்போ வந்து நீங்க வந்து ஆக்சிடேஷன் நம்பர் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கோஆர்டினேஷன் நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சலேட்னா இதுதான் ஆக்சலேட். சரிங்களா? ஸோ வந்து என்ன எப்படி ஃபார்ம் பண்ணுது, 2 இது வந்து பைடென்டேட்ல வரும். ஸோ அப்போ 2 டோனார் ஆட்டம் இருக்கு. ஸோ கோஆர்டினேஷன் 2, இதுக்கான கோஆர்டினேஷன் 2 வந்துடும். எத்திலின் டையமின், எத்திலின் டையமின் நம்ம என்னன்னு பார்த்தோம், இப்படி பார்த்துருக்கோம். இதுலயும் வந்து 2 டோனார் ஆட்டம், ஆனா 2 எத்திலின் டையமின் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அப்ப மொத்தம் 4. இது ஒரு நைட்ரஜன், இது ஒரு நைட்ரஜன், அதே மாதிரி இன்னொரு எத்திலின் டையமின் இருக்கும். மொத்தமா 4 ஆட்டம்ஸ். ஸோ அப்போ வந்து கோஆர்டினேஷன் நம்பர் எவ்வளவு டோட்டலா 6. சரிங்களா? இப்ப என்ன பண்ணணும்னா நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும், மெட்டலோட ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும். எத்திலின் டையமின் வந்துட்டு இது 2 நியூட்ரல் லிகண்ட். ஏதாவது சார்ஜ் இருக்கா இதுக்கு? இல்ல, நோ சார்ஜ். இதுக்கு நோ சார்ஜ். பட் ஆக்சிலேட்டோக்கு பாத்தீங்க அப்படின்னா 2 நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு பாருங்க. அப்ப 2-. ஸோ மெட்டலோட தான் கண்டுபிடிக்க போறோம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். நீங்க வந்து எத்திலின் டையமினுக்கு எந்த சார்ஜுமே கிடையாது. ஸோ 0 சார்ஜ், அதை விட்டுலாம். -2, ஏன்னா ஒரே ஒரு ஆக்சிலேட்டர் தான் இருக்கு. -2. நெட் சார்ஜ் ஏதாவது இருக்கா அப்படின்னா அது நம்ம செக் பண்ணணும். வெளியில பாருங்க ஒரு குளோரின் இருக்கு. குளோரினோட சார்ஜ் என்ன வரும், -1 வரும். ஸோ -1 அப்போ மொத்த காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்கும், +1 இருக்கும். ஸோ ஈக்குவல் டு +1. ஸோ எக்ஸ் மெட்டலோடது நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஆக்சிலேட்டோக்கு -2 அதோட சார்ஜ், ஒரு ஆக்சிலேட்டடா இருக்கு, அதனால -2 போட்டிருக்கோம். இஸ் ஈக்குவல் டு நெட் சார்ஜ் என்ன, +1. ஏன்னா அந்த அந்த நெட் +1 எப்படி வந்திருக்கு, கவுண்டர் அயோட பேலன்ஸ் பண்ணி. வெளியில வந்து குளோரின் இருக்கு பாருங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த -2 அந்த சைட் போச்சுன்னா +2. கரெக்டுங்களா? 3. ஸோ அப்ப இது ரெண்டுத்தையுமே என்ன கேட்குறாங்க, சம் ஆஃப் கோஆர்டினேஷன் நம்பர் அண்ட் ஆக்சிடேஷன் நம்பர். அப்போ 6 + 3 = 9. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The anion of acetyl acetone forms, உங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது கோபால்ட்டோட, கீலேட் வித் கோபால்ட் +3. The rings of the chelate are. ஸோ இந்த அசிட்டைல் அசிட்டோன் வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்ட்டு. இதுக்கு வந்து 2 ஃபார்ம் இருக்கு அப்படின்றத நான் சொன்னேன். கரெக்டுங்களா? C+H3 என்ன ஃபார்ம், இது கீட்டோ ஃபார்ம், ஈனோல் ஃபார்ம். ஸோ ஈனோல் ஃபார்ம்ல வந்துட்டு ஃபார்ம் பண்ற மாதிரி. ஸோ நீங்க மறந்துட்டா கூட இங்க 2 ஆக்சிஜன் இருக்கு பாருங்க. ஸோ அதான் ப்ராப்பர் வே பைண்டிங் வித் மெட்டல். பட் இங்க வந்துட்டு 2 ஆக்சிஜன் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். 2 ஆக்சிஜன் இருக்கு. ஸோ 2 டோனார் ஆட்டம் இருக்கிறதுனால மெட்டலோட 2 கோஆர்டினேஷன் போகும். ஒவ்வொரு அசிட்டனேட்டோ லிகண்ட் வந்துட்டு 2 டோனார் ஆட்டம்ஸோட 2 பாண்டிங் போகும். அப்ப இங்க எத்தனை இருக்கு, 3 இருக்கு. ஸோ அப்ப 3 × 6 எவ்வளோ, 3 × 2 எவ்வளோ, 6. ஸோ அப்போ எப்படி ஃபார்ம் பண்ணுமா, 6 மெம்பர்டா ஃபார்ம் பண்ணுமா. ஏன்னா வந்து ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணும் ஒவ்வொன்றும். ஸோ அப்படி ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணுச்சுன்னா சென்டர்ல வந்துட்டு மெட்டல் இருக்கும். கரெக்டுங்களா? இப்படிதானே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு அசிட்டனேட்டோ எழுதிக்கோங்க. அதுல வந்து 2 ஃபார்ம் பண்ணும். இன்னொரு அசிட்டனேட்டோ அதுல 2 ஃபார்ம் பண்ணும். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும்னா 6 மெம்பர்ட் ரிங் மாதிரி இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ வந்து 7th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் நிக்கல் இன் இந்த காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆக்சிலேட்டோ லிகண்ட் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதோட நெட் சார்ஜும் கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரியும், இந்த பைடென்டேட் லிகண்ட். சரிங்களா? ஸோ பைடென்டேட் லிகண்ட் அப்படின்னா ஒவ்வொரு லிகண்டுமே வந்து என்ன பண்ணும், 2 பாண்டிங் போகும் மெட்டலோட. சரிங்களா? இங்க 3 கொடுத்துருக்காங்க. அப்ப கோஆர்டினேஷன் நம்பர் என்னவா இருக்கும், 6. பாருங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The coordination number and oxidation state of chromium in K3Cr C2O4 3 thrice.
ஆர் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, கோஆர்டினேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். யாரோடது? குரோமியமோடது. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கோஆர்டினேஷன் நம்பர் கண்டுபிடிச்சிடுங்க. கோஆர்டினேஷன் நம்பர் 6. ஏன்னா நம்ம இப்ப தானே பார்த்தோம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல ஆக்சலேட்டோக்கு அது வந்து பைடென்டேட் லிகண்ட். ஸோ இங்க வந்து 3 கொடுத்துருக்காங்க. அப்ப 3 into 2 வந்து 6ன்னு வரும். இப்ப நமக்கு என்ன டாஸ்க்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும் குரோமியமோட. இப்ப நான் எழுதிக்கிறேன், கொஸ்டின் எழுதிக்கிறேன். K3 CrC2O4 thrice. ஸோ இங்க வந்து வெளியில வந்து பொட்டாசியம் இருக்கு. பொட்டாசியம்ங்கிறது மெட்டல். மெட்டலுக்கு நீங்க என்ன சார்ஜ் கொடுக்கணும்? பாசிட்டிவ் சார்ஜ் தானே கொடுக்கணும். ஸோ அப்ப 3K+னா இங்க வந்து இங்க இருக்க காம்ப்ளெக்ஸ் வந்து ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ். அப்ப CrC2O4 thrice. நெட் சார்ஜ் என்ன போடுவீங்க? 3- போடுவீங்க. அப்பதான் இதுவும் இந்த பொட்டாசியமும் இந்த காம்ப்ளெக்ஸும் என்ன ஆகும்? பேலன்ஸ் ஆகும். சரிங்களா? ஓவராலா வந்து அந்த நியூட்ரலிட்டியை மெயின்டைன் பண்ணும். கரெக்டா? இப்ப நீங்க வந்து எக்ஸோடது கண்டுபிடிக்கணும். எக்ஸ் தெரியாது, குரோமியமோடது தெரியாது, எக்ஸ் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு ஆக்சலேட்டுமே வந்துட்டு எப்படி இருக்கும்? 2- சார்ஜ் இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ 2- சார்ஜ்னால இங்க எத்தனை ஆக்சலேட்டோ இருக்கு? 3 இருக்கு. ஸோ அப்ப 3 into 2 எவ்வளோ வரும்? 6 வரும். ஸோ இங்க மைனஸ் ஏன் போடுறேன் அப்படின்னா அது ஆனியானிக் லிகன்றதுனால. நெட் சார்ஜ் என்ன? -3. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3 + 6 என்ன வரும்? உங்களுக்கு +3 வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் சில தான் 6 and +3 இருக்கு. ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்து பார்க்கலாம். Which of the following ligands is expected to be bidentate? ஸோ இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இது வந்து மோனோடென்டேட். ஏன்னா நைட்ரஜன்ல இருக்க லோன் பேர் மட்டும் தான் டொனேட் பண்ண முடியும் மெட்டலுக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த CH3 இதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு எந்த கேட்டகரியில வந்துடும் அப்படின்னா மோனோடென்டேட் தான். பட் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்கு. என்ன நேம்? ஆம்பிடென்டேட். ஸோ ஆம்பிடென்டேட்க்கும் பைடென்டேட்க்கும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஆம்பிடென்டேட்டை வந்து நம்ம மோனோடென்டேட் தான் கன்சிடர் பண்ணுவோம். ஏதாவது ஒன்று தான் மெட்டலோட வந்து பைண்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து கான்செப்ட். உங்களுக்கு புரோமிடோ நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? ஸோ அது வந்து மோனோடென்டேட்ல வர்றது தான். இதுவும் மோனோடென்டேட், இதுவும் வந்து மோனோடென்டேட், இதுவும் மோனோடென்டேட். ஸோ எது வந்து பைடென்டேட் ஆக்சிலேட்டர் தான் பைடென்டேட். ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த டாபிக்ல நம்ம 10 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நோட்ஸ் நீங்க வந்து எழுதிக்கிட்டாலே, இந்த நோட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாலே அதே போதும். நீங்க வந்து இந்த கேட்டகரி கீழே வர கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? நான் யூஸ்வலாக எப்படி நான் நோட்ஸை வந்து அப்லோட் பண்ணுவேனோ அதே மாதிரி இந்த பார்ட்டையுமே நான் என்ன பண்ணுறேன், அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, இங்கே வந்து இந்த இடிடியே கேட்குறாங்க. கரெக்டுங்களா? அதே மாதிரி ஆக்சிலேட்டோ திரும்ப திரும்ப வருது. அவ்வளோதான். அண்ட் ஹோமோலெப்டிக்னா என்ன, ஹெட்ரோலெப்டிக்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் எதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த கிளாஸிஃபை பண்ண தெரியணும். இதெல்லாம் மோனோடென்டேட், இதெல்லாம் வந்து பைடென்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த உங்களுக்கு வந்துட்டு அந்த கேட்டகரி பண்ணி நீங்க நோட்ல எழுதிட்டீங்கன்னா, அந்த லிகன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஏதாவது ஃபியூச்சர்ல இது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அப்பதான் அந்த ஸ்பீடு வரும். ஓகே, தேங்க்யூ.